அதான் கோ கோலி பேக்னு வரலையா? தெரியுமே. அப்புறம் எதுக்கு அதை வேற போட்டுட்டு இருக்கிய தனியா கேப்ஷன்ல? நான் மாத்திரேன், கோ நாளைக்கு மாத்திரேன். பேக்லாம் இல்ல, கிளம்பிட்டாங்க. எதுவும் இங்க மாறலையே. கோ பேக் இந்தியன்ஸ். இன்னைக்கு மேட்ச பத்தி பேசுங்கடா. மத்த மேட்ச் பேசுறப்ப ஆர்சிபி பத்தி பேச வேண்டியது, ஆர்சிபி மேட்ச் அப்போ மத்த மேட்ச பத்தி பேச வேண்டியது. என்ன பண்ண ஜெயிச்சிட்டானுங்களே, அதனாலதான் லைக் வந்துட்டு கோலி, விராட் பரவாயில்ல. கோலி வரலையா? எல்லாம் அவனுங்க என் நேர பாண்டியா. அவனுங்க ஜெயிச்சு நமக்கு ஃப்ரீ பண்ணி விட்டானுங்க. அவ்வளவுதான். அவ்வளோதான். ஸோ வந்துட்டு இன்னைக்கு வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேகேஆர் விசஸ் ஆர்சிபி மேட்ச். சத்தியமாக சொல்கிறேன், நான் சர்க்காஸ்டிக்காலாம் சொல்கிறேன், எனக்கு மேட்ச் வந்து தூக்கம் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா ஆரம்பிச்சது லேட்டு, அது இல்லாமல் மழை வேறையா. ஸோ நல்லா அப்படியே கண்ணு பட் பிஃபோர் தட் ஒரு 2 அனௌன்ஸ்மெண்ட் போயிருவோம் ப்ரோ. சென்னை ஐபிஎல் வந்து பாத்திருப்பீங்க. இவன் மேக்னில் ஹார்டின் ஒரன்ஹா ரீப்ளேஸ்மெண்டா சைன் பண்ணிருக்கானுங்க. ஆமாம், அது இல்லாமல் ஜெமியோ ஆக்சுவலி இவனுங்க வந்து ஆக்ஷன்ல வேலை பாக்குறத விட இந்த ரீப்ளேஸ்மெண்ட்ல தான் நல்லா வேலை பாக்குறானுங்க. வட்டம் நல்ல டாலான பிளேயர், நல்ல ஹிட். எனக்கு தெரிஞ்ச அந்த கார்த்திக் சர்மா ஆடாடியே எனக்கு ஆட விட்டோம், நல்லா ஆடுவான். சாண்டி சூக்கோ, சூக்கு, சாக்லேட் சூக்கு, சாக்லேட் சூக்கோ. சாக்லேட் சூக்கு விராட். கௌதம் லேண்ட்ஸ்கேப் லேண்ட்ஸ்கேப் ஒரே நிமிஷம். லாக்க வந்து ரிலீஸ் பண்ணிடு. லாக் ரிலீஸ் பண்ணிட்டியாடா ஸ்கிரீன்ல? பண்ணிட்டான். ஓகே. என்ன கௌதம், ஐயோ. என்ன பேசலான் இருக்க இன்னைக்கு? என்ன ஏசிலாம் போட்டு குளு குளுன்னு உட்காந்துருக்க போல இருக்கே சுதர்ஷா. ஆமாடா. எப்படி இதுக்கு என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க, அதான் சொல்லணும், வேற என்ன சொல்ல முடியும்? ஏதோ 2 முட்டை கிட்டன்னு ஏதோ பேசிட்டு இருந்தேன். அது நான் என் வீட்டுல ஆம்லெட் போட்டுமான்னு கேட்டாங்க. முட்டை சரி, இப்ப ஆம்லெட்டா ஒன் சைடு ஆம்லெட்டாடா? இன்னைக்கு டபுள் ஆம்லெட் 100 போட்டா டபுள். எங்க இன்னொரு ஜி இருப்பாரு, அவர் வரலையா? சுனில்ஜி தூங்கிட்டாரு. அவர் இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் தூங்கிடுவாரு. எந்த மேட்ச் வருவான்னு எனக்கு தெரியும். ஒரு கால் பண்ண, உடம்பு சரியில்லை, லைட்டா தூக்கம் வருது அப்படின்னா, சரி ஓகே தூங்குடா அப்படின்ட்டு. ஒண்ணும் இல்லடா, எங்க ஆள் ஆடுறத பாத்துருப்பான், அவ்வளவுதான். கொஞ்சம் ஸ்லோ இன்னிங்ஸ்ல, அதனாலதான் அவன் தூங்கிருப்பான். ஆமா ஆமா. நல்ல இன்னைக்கு சும்மா வந்துட்டு சொன்னேன். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். இது வந்துட்டு சுதர்ஷன் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு தீவிரமான ஒரு விராட் கோலியோட தம்பி அவன். ஸோ நார்மலா விராட் கோலி இல்ல அவன் விராட் கோலியோட டையட் ஃபேன் ப்ரோ. சின்ன வயசுல இருந்து விராட் கோலி தான் பயங்கரமா பிடிக்கும். ஸோ மீதி 2 பேரும் உங்களுக்கே தெரியும். வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் வின் பண்ண உடனே சூஸ் டு பவுல். என்னடா சுதர்ஷன் நினைச்சேன், நல்ல ஆப்ஷனா இருக்குமா இல்ல வந்துட்டு சேசிங்ல சொதப்பானுங்கன்னு நினைச்சியா? இல்ல, அப்பவே எனக்கு தெரியும்டா. சேசிங் எடுத்த உடனே வந்துட்டு இன்னைக்கு தலைவன் தான் முடிப்பான்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது பண்ணிட்டான். சரி, கைகோட் மாதிரி பண்ணல. நான் கைகோட் மாதிரி ஆடுவான்னு நினைச்சேன். பரவாயில்ல, ரெண்டும் சேம் இன்னிங் தான், ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. 36 பாலுக்கு 16 எங்க இருக்கு? 60 பாலுக்கு 105 எங்கடா இருக்கு? நீங்க 50 போடும்போது உங்களோட எத்தனை பால்ல 50 போட்டீங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் பேசாத. கம்ப்ளீட் பண்ணும்போது எப்படி இது பண்ணோம், அவ்வளவுதான். கரெக்ட் தான். அவனும் அதே தான் சொல்றேன். லைக் மேட்ச், நான் இதான் சொல்ல வரேன், மேட்ச் கொண்டு போயிட்டானா அவன் கடைசியில ரன் இருக்கும்போது ஸ்கோர் மேக்ஸிமைஸ் பண்ணிப்பானுங்க. ஸோ அதை தான் நான் ருத்ராஜ் கைகோடு நின்றுதானா கடைசியில ஸ்கோர் மேக்ஸிமைஸ் பண்ணிருப்பான், அவ்வளவுதான், வேற எதுவுமே நிக்கணும்ல. கரெக்ட் தான். அடிச்சிருக்கீங்க நீங்க என்ன வேணா பேசுவீங்க, என்ன வேணாலும் பேசலாம். காது கொடுத்து இளங்கோ கால் எடுக்கல, அவனுக்கு ஏதோ நாளைக்கு ஒர்க் இருக்காமா. ஸோ நான் நேற்று தானே சொல்லிட்டு போனேன், இந்த ஃபின்னாலன் இருக்கான்ல, அவன் வந்து செஞ்சு ஒரு 30 பால் பக்கம் நிக்கணும், அவன் கொஞ்சம் அவசரப்படாம இருக்கணும்னு நான் அதே மாதிரி அதான் எடுத்துட்டானுங்க. பட் உங்க ஒரு உருப்படியான ஒரு சேஞ்ச் பண்ணிட்டீங்கடா. ரொமோரே ஷெஃபருக்கு அவங்க வீட்டுல கூட இத்தனை சான்ஸ் தர மாட்டாங்க. அவன் தப்பு பண்ணானா நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க, நீங்க உட்கார அதுக்கு பதிலா டஃபி எடுத்தோம். டஃபி நீங்க போட்டானுங்களே. உங்களுக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்குதுல்லடா, நீங்க அப்படி யோசிங்கடா. பேட்டிங்ல பாரு, படிக்கல உள்ள கூட்டு வந்துட்டீங்க, போதும், இதுவே கரெக்டான ஸ்பாட் தான். ஆனா போன மேட்ச் ஷெப்பர்டே கம்மியா தான் ரன் கொடுத்தான். ஒரு மேட்ச் நீங்க உட்கார வச்சதான் தப்பு. டஃபி அந்த ஹேசர்வுட் அவன் நல்ல ஃபார்ம்ல இருக்கும்போது அவனை உட்கார வச்சு அதுவே ஒரு கான்பிடன்ஸ் லெவல் கம்மியா. ஆக்சுவலா ஷெப்பர்ட் வந்து உள்ளார இருந்தது காரணமே பேட்டிங் கோசம் தான் ப்ரோ. அவன் பேட்டிங்ல சரி பயங்கர யூஸ்ஃபுல்லா இருப்பான்னு பார்த்தது. பயங்கர யூஸ்ஃபுல்லா இருந்தானே டீமுக்கு, பயங்கர யூஸ்ஃபுல்லா இருந்தான். ஆமா, நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்தான்.
அதுதான். ஆனா அது ரொம்ப நாளா ஸ்கேம் உங்களுக்கு. இல்லடா, நீங்க இன்னைக்கு அவனை உட்கார வச்சது கரெக்டான டிசிஷன் தான்டா. இன்னைக்கு உட்கார வைக்கலன்னா கஷ்டமாயிருக்கும். இன்னைக்கும் அவன் ஓவர் நேரம் லீக் ஆயிருக்கும். அவனுக்கு டப்பிக்கு பதிலாக 4 ஓவர் அவன் போட்டு தான் யோசிச்சு பாரு. இதுல அடிச்சு பறக்க விட்டுருவானுங்க. ஆனா நல்ல நல்ல மேட்ச் தான் இன்னைக்கு. போன மேட்சுக்கு இந்த பிட்ச் ஒரு மாதிரி பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா தான் இருந்துச்சு. ரொம்பலாம் இல்ல, கொஞ்சம் லைட்டா ஸ்லோ பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. 80ல இருக்கும்போது ஒரு ஷார்ட் ஒன்று அடிப்பான் ப்ரோ. அதை வச்சே நீங்க பிட்ச் எப்படின்னு நீங்க அவன் செம்மையா கைட் பண்ணிட்டான். ஒன்றும் இல்லை, சும்மா தலைக்கு மேல பவுலர் மேல தூக்கி விடுவான், எங்கேயோ போய் பால் ஸ்ட்ரைட்ல. ஸோ நல்லா ரீட் பண்ணான். அவன் இன்னும் மேட்ச் கடைசி வரைக்குமே கொண்டு போனான். ஸோ அவன் விராட் கோலியோட யூஸ்வல் இன்னிங் தான். இதுல ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த அங்கே எப்பயும் போல அந்த ஸ்டார்டிங்ல ஒரு கேட்ச் கொடுக்குற கேட்சிங் கொடுத்தானுங்க. இவனுக்கு எப்பயும் போல சுதர்சா எனக்கு சரியான கார்டு என்ன தெரியுமா, படிக்கலோட லட்டு கேட்சரா. அந்த வைபவ் எனக்கு சரியான கார்டு ஆயிடுச்சுடா. கைக்கு லட்டு மாதிரி வந்துச்சுடா. கோலி கேட்ச் கூட கஷ்டமான கேட்ச் தான் அவன் அடிச்சான். இது வந்து லட்டு கேட்ச். அதுதான் ப்ரோ, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான். ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸால என்ன ஆகும், பிளேயரோட கான்பிடன்ஸ் லெவல் குறையும். அந்த இன்னைக்கு வைபவ் ஸ்டார்டிங் ஒரு 18 ரன்ஸ் போனான் எக்ஸ்பென்சிவா. அங்கேயே அவன் ஒரு மாதிரி ஆல்ரெடி கான்பிடன்ஸ் லெவல் கம்மியாகி ஏதோ தன்னைத்தானே இது இப்ப சொல்ற இந்த இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் வானுங்கள மாதிரியே ஆள் நின்றுகிட்டே இருந்தேன். நீங்க எல்லாம் ஹேசுலுட் திட்டி பாடுறா. இந்த மேட்ச் அவன் பயங்கரமா போட்டான். ஹேசுலுட் அவன் லென்த்ல அவன் போட்டான். அவ்வளவுதான். அவன் லென்த்ல இத்தனை நாளா போட விடாம அடிச்சிட்டு இருந்தானுங்க. இந்த டைம் மெயின்டைன் பண்ணிட்டான் கரெக்டா போட்டு. ஸோ அதுவும் இல்லாமல் லைக் அவனுங்க கேகேஆர்ல வந்துட்டு ரகுவன்சிக்கு வந்துட்டு கிரெடிட் கொடுத்தே அவனோட சூப்பரா கொண்டு போனான்டா மேட்சை. எஃபர்ட்லெஸ்ஸா அடிச்சான் அவன் அடிச்சதெல்லாம். அவன் செம்மையா கொண்டு போனான் மேட்சை. அதுவும் இல்லாமல் ரிங்கு சிங்கோட ஒரு குட்டி கேமியாவும் பயங்கரமா இருந்துச்சு. அந்த 49லாம் வந்துட்டு ஈஸியெல்லாம் அடிக்க முடியாது. ஏன்னா அவங்க டெத்ல போறது யார், புவனேஷ்குமார், ஹேசுலுட் இந்த மாதிரி ஒரு பவுலர் போடும் போதெல்லாம் நல்ல ஒரு 49 வந்துட்டு சரியான எவ்ரிதிங். எப்படின்னா லாங் சைடு ஏரியா கண்டுபிடிச்சாங்க ப்ரோ. அந்த ஏரியா கேட்ச் பண்ணிட்டு நல்லா புஷ் பண்ணாங்க. கோலியா இருக்கட்டும், ரிங்கு சிங்கர் புஷ் பண்ணிட்டே இருக்கானுங்க. அந்த எப்படின்னா அது நிக்கவே சலிக்காம ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அதான் அவனுக்கு மெயின் பிளஸ் பாயிண்டே இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நீ தயவு செஞ்சு பேசுறா, உன்ன பேச விட மாட்டேங்கிறேன்னு கமெண்ட்ல வந்து அது கேக்குறானுங்கடா. ஆமா வாங்க மும்பை, அதான் கோ பேக்னு போட்டனே. அப்புறம் என்ன இன்னைக்கு அவனுங்க ஒரு மாதிரி லத்தாஜிக்கா விளையாண்டானுங்க கொல்கத்தா. ஒரு மாதிரி கான்பிடென்ட்டே இல்லாத மாதிரி, ஃபீல்டிங்கா இருக்கட்டும் பவுலிங்கா இருக்கட்டும். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஓவர் எனக்கு பேரு தெரியல, ஏதோ ஒரு தூபேன்னு போட்டுருந்தானுங்க. சுபம் தூபே. சுபம் தூபே. நம்ம தூபே தவிர எல்லா தூபையும் பெர்ஃபார்ம் பண்றானுங்க. அந்த தூபே நல்லா போட்டிருந்தான். ஃபர்ஸ்ட் ஓவர் 2 ரன் தான் டைட்டா போட்டிருந்தான். திரும்ப தெரிஞ்சு கோடி விக்கெட் விட்டுருவான் தான் நினைச்சேன். இவனுங்க கேகேஆர் இன்னைக்கு இன்னொரு பிளண்டர் ப்ரோ. இன்னைக்கு வந்து வருண் சக்கரவர்த்தி உட்கார வச்சிருக்க கூடாது. அவன் இன்ஜூரினா ஃபைன் தான். அப்படி சப்போஸ் இன்ஜூரி இல்லைனா அவனை வந்துட்டு ஏன்னா சின்னசாமி மாதிரி ஸ்டேடியம்லாம் செம்மையாக போடுவானுங்க. ஸ்பின்னர்ஸ் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவனை கொண்டு வந்துருக்கான்னு பார்த்தா இன்ஜூரினா ஃபைன் தான். நான் வந்துட்டு அதே மாதிரி இவன் லைக் ஆர்சிபியில் வந்துட்டு பெத்தல் என்ன தானே சுதா ஆச்சு இது வரைக்கும். பெத்தல் ஒரு மேட்ச் கூட 30 தாண்டடா. அவன் கொஞ்சம் கொஞ்சமா தான்டா ஃபார்முக்கு வருவான் தலைவன். இல்லடா ஆனா உங்ககிட்ட அவனுக்கு மைனஸே என்னதுன்னா, ஆக்சுவலா அவன் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருந்தான் வேர்ல்டு கப்ல. அதுக்கப்புறமா இங்க வந்து அவனுக்கு ஒரு நல்ல ஸ்லாட் கிடைக்கல. அதனால ரொம்ப நாளா பெஞ்ச்லயே உட்கார்ந்துட்டு இருந்தான். வேர்ல்டு கப்ல அந்த ஒரு இன்னிங்ஸ் தான் அந்த ஒரே கடைசி இன்னிங்ஸ் இல்ல. அதுக்கப்புறமா அப்படியே கண்டினியூ பண்ணி தான் மேபி இன்னும் அதை இது பண்ணிருப்பான். இல்ல சுதா, உங்களுக்கு சால்ட் இல்ல, அடுத்த மேட்ச் ஃபுல் சால்ட் ஆடிட்டானே இவனை உட்கார வச்சிருவானுங்க. உங்களுக்கு சால்ட் இல்லாதது வந்து ஒரு பெரிய ஃபுல் சால்ட் வந்துட்டதா சொல்றாங்க. வந்துட்டான். இத்தனை நாளா உங்களுக்கு சால்ட் இல்லாத ஒரு பெரிய டிராபேக். ஆனா பெத்தல் வந்துட்டு சால்ட் டிஃபால்ட்டா ஒரு 50 அடிச்சிருவான்டா. ஏதாவது ஒரு மேட்ச் வந்துட்டு நின்று அடிச்சிருவான். விராட் கோலி ப்ரெஷர் இல்லாம ஆடுவான். இவன் பெத்தல் அவுட் ஆகும். இவன் ஈஸியா வந்துட்டு விராட் கோலி கொஞ்சம் சான்ஸ் எடுக்க போய் அவன் ஹிட் ஆட போய் அவங்க நேச்சுரல் கேம் ஆடாம ஸோ அங்கிருந்து விக்கெட் லாஸ் ஆகி தோக்குறது தான் நீங்க. மற்றபடி இந்த மேட்ச் வந்துட்டு அவன் நின்னா ஈஸியா வின் பண்ணிட்டீங்க. சொல்லு, என்னோட ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணிருப்பிய டாப் ஆஃப் தி டேபிள் ரெடியா இருக்கு. சூப்பர் ராசுதா. இவனுக்கு விராட் கோலி அடிகள்னாவே விராட் கோலி வச்சுதான் ஸ்டேட்டஸ் போடுவானுங்க. என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல ப்ரோ. எனக்கு இப்ப எல்லாரையும் மன்னிச்சிடும் ப்ரோ. தமிழ் கம்யூனிட்டியில ஒரு 3 பேர் உட்காந்துட்டானுங்க ப்ரோ. நீ ஊரி உரிச்சுட்டானுங்க ப்ரோ. நீ விராட் கோலி மாஸ்டர் கிளாஸ் ஆஃப் வேர்ல்ட் பிளேயர் அதுவா இதுவான்றான். போன மேட்ச் வாங்கின அடி அப்படி. போன மேட்ச் பத்தி எனக்கு தெரியாத
எப்படியோ எங்க அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைனா எங்க அண்ணனையும் அடிப்போங்கிற மாதிரி சப்பாடி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். இல்லடா கரெக்டா அப்படிதான்டா பண்ணணும். இத்தனை நாளா நீங்க வந்துட்டு இதை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்றீங்க. பிலிப்ஸோட கம்பெனில போய் திட்டுறது அந்த மாதிரி. இப்பதான் உருப்படியா வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வந்து ஜென்யூன் ஃபேன்ஸ் இல்ல. நாங்க எந்த கமெண்ட்லயும் போய் அந்த மாதிரி திட்டினதே இல்லடா சத்தியமாலுமே. ஏதாவது ஒரு வீடியோ காட்டு. தோனியோட கமெண்ட்லயே போயிட்டு அடிக்கிறீங்க, தோனியவே போய் அடிக்கிறீங்க. நாங்க வாய்ப்பே இல்ல. தீபக் சகர் விக்கெட் எடுத்ததுக்கெல்லாம் தீபக் சகரை போயிட்டு கமெண்ட் செக்ஷன்ல திட்டுறது, பிரின்ஸ் யாதவ் திட்டுறது, என்ன அந்த அவனுங்களை அடிச்சது கூட பரவாயில்ல ப்ரோ. அந்த கேட்ச் பிடிச்சான் ரன் ஜகத் பாபாவை அவனை போய் திட்டிட்டு இருக்கானு. ஒரே நிமிஷம் லைக் சுதா, இதெல்லாம் வந்துட்டு நான் இப்போ மேட்ச்ல இருந்து வெளியில வந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறேன். போன மேட்ச் எம்ஐ மேட்ச்ல டிம் டேவிட் பண்ணது வந்துட்டு சரியா தப்பாடா? தப்புதான். தப்புதானா? சூப்பர். அவன் என்னதான் இது பண்ணியிருந்தாலுமே அந்த மாதிரி அவன் பண்ணிருக்க கூடாது. சூப்பரா. சத்தியமாலுமே உன் மேல வந்துட்டு எனக்கு இப்பல இருந்து ஒரு தனி மரியாதையே வந்துருச்சு. ஆல்ரெடி மரியாதையெல்லாம் இருக்கட்டும், நம்ம பத்ரிநாத் ஜி பண்ணது கரெக்டா? தப்புதான். பத்ரிநாத் பேசுனது தப்புதான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லடா, அவனுக்கு மனசுக்குள்ளார எவ்வளவு ஒரு வன்மம் ஒண்ணு இருந்துச்சுன்னா அவன் இன்னமும் வந்துட்டு இவ்வளவு வெறியோட பேசுவான் கமெண்ட்ரியில வந்துட்டு. அவனுக்கு ஒன்னும் இல்லடா. அவன் இத்தனை உங்க டீம்ல வந்துட்டு அவனை வாட்டர் பாய் ஆக்கிட்டீங்க. அவனுக்கு எங்க கொட்டுறதுன்னு தெரியல. சோ தலைவன் வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு கத்திட்டு இருக்கான், ஒண்ணுமே கிடையாது. நீங்களாம் வேணா சும்மா இருந்தா ஒரு தடவை கன்னடா கமெண்ட் போய் பாருங்கடா. சிஎஸ்கே என்ன பேசுறானுன்னு தெரியும். சீரியஸா சொல்றேன். சும்மா ஒரு தடவை சிஎஸ்கே பாக்குறது அப்படி சொல்லிட்டேன். என்ன சொல்றா? நாங்க இது கமெண்ட்ரி, அந்த கமெண்ட்ரி பாக்குறது இல்லைங்கன்னோட அது சொல்லிட்டு நீ அப்படியே கண்டுபிடிச்சிட்டான். இல்ல ப்ரோ, எந்த லாங்குவேஜ் பேசுறானோ அவன் டீம்ல ஃபேவரா தான் பேசுவாங்க. ஆனா இல்ல ஃபேவரா பேசுறாங்க. இவன் பிளேயர் அஃபெக்ட் பண்ணாம பேசினா எல்லாமே வந்துட்டு ஸ்போர்ட்டிவா தான் இருக்கும். இவன் பேசுறது பாவம் நம்ம ஃபேன்ஸ் போய் அங்க அடி வாங்குறானுங்க. டமால் டுமால் இவன் ஏதாவது இங்க இருந்து பேசிடுறான். அவனுக்கு அந்த காண்ட போய் அங்கெல்லாம் ஆல்ரெடி அவனுங்க எல்லாம் ஜோம்பிஸ். அங்க வேற போயிட்டு இவனுங்க எல்லாம் நடுவுல மாட்டிக்கிறானுங்க. நீங்க என்ன பிளே ஆஃப் வருவீங்களா? நாங்க வருவோம்டா. அதான் வழி எங்களுக்கு பிரகாசமா அமைச்சு கொடுத்துருக்கீங்களே. இது கவலை. நாளைக்கு வந்து கோபேக் மும்பை இந்தியன்ஸ் வந்து நாளைக்கு ஒரு கம்பேக் மும்பை இந்தியன்ஸ் கொடுத்தானுங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். எங்களுக்கே நம்பிக்கை இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு நிறையவே. எனக்கு பங்காளி மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. ப்ரோ செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு இன்னொரு கிரெடிட் வந்து என்னன்னா தியாகி தரணும்டா. அவன் சூப்பரா பவுலிங் பண்றான்டா. அவனுக்கு கேகேஆர்ல இன்னைக்கு வந்து 2 பேர் செமையா பண்ணானுங்க. சாரி 3 பேர். இவன் யாரு, சுனில் நரேன் பயங்கரமா போட்டான், தியாகி சூப்பரா போட்டான், அப்புறம் வந்துட்டு அன்குல் ராய் செமையா போட்டான். இவனுக்கு 3 பேருமே வந்துட்டு அன்குல் ராய் எக்ஸ்பென்சிவா போட்டான். சுபம் துபே நல்லா போட்டுருக்கான். ஆக்சுவலா 2 ஓவர் தான் போட்டிருந்தான், 20 ரன் தான் கொடுத்துருந்தான். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் செமையா போட்டான்டா. பட் செகண்ட் ஓவர் நல்லா போட்டான், பவுண்டரி கன்சிடர் பண்ணல. ஆனா விராட் கோலி இன்னைக்கு வைபவ் வச்சு செஞ்சுட்டான் ஃபர்ஸ்ட் ஓவர். அவனுக்கு வந்துட்டு சும்மா அப்படியே ஜாலியா 6 டூபே ஓவர்ல ஸ்ட்ரகிள் ஆயிதான் ப்ரோ இருந்தானுங்க. எடுத்த ஓவரே கொஞ்சம் நல்ல லைன் இருந்து உள்ள இன்டு பார்ட்ல போட்டுதான் வச்சுக்கலேன், கண்டிப்பா இவனுக்கு விக்கெட் கொடுத்துட்டு போற நிலைமையில தான் இருந்தானுங்க. இவனுக்கு தூக்கி 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 போடுறான் பந்து அடிக்கிற மாதிரி. வந்துட்டு பெத்தல் வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஒரு ரன் தானே அடிச்சிருந்தான். இவன் விராட் கோலி வந்துட்டு அதை பார்த்துட்டான், இவனை இப்படியே இவனுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சிடும், நம்ம எடுத்து ஒரு 2-3 கோர் அடிச்சு மேக்ஸிமைஸ் பண்ணி விட்டுலாம்னு சொல்லி அவன் சூஸ் பிக் பண்ண ஓவர் பயங்கரமா பிக் பண்ணிட்டான். அவன் தான் கரெக்ட். வைபவ் போட்டு அடிச்சாதான் கரெக்டா இருக்கு. நான் சும்மா ஓடி வந்து தூக்கி போடுவான். அவன் அடிச்சோம்னாவே போதுங்க மாதிரி 18 ரன் அந்த ஓவர்ல வச்சு பிரிச்சு எடுத்துட்டான். சரி கௌதம், அந்த கடைசி 6க்கு என்ன சொல்ற? அந்த ஃபிளிக் ஷாட்டுக்கு சூப்பரா ரிஸ்டா யூஸ் பண்ணி ஆபீஸ்ல பாத்துட்டு மாதிரி சொன்னேன். விராட் கோலி அந்த ரிஸ்ட் அவன் மாதிரி அந்த பிளிக் அடிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அவன் கரெக்டா பேட்டுக்கு போற பால் சும்மா அப்படி தொடுவான், பறக்கும் எங்கேயோ. நீ இது கேட்சுக்கு என்ன சொல்ற? கேட்ச் எடுத்தானே டிம் டேவிடோட கேட்ச், சரியான கேட்ச். அவன் பிடிச்சது சரியான கேட்ச். இங்க எல்லாருமே அப்படியே ரொம்ப ஸ்டன் ஆயிட்டானுங்க. என்னடா அது கேட்சா அப்படிங்கிறானுங்க. அவன் செமையா எடுத்தான்டா, சரியான கேட்ச். ஒரே செகண்ட் தான் டப்புன்னு அழுத்திட்டான். விஷயம் கோலி கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னா அந்த இடையில அவனால பவுண்டரி அடிக்க முடியலன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த பெரிய லாங் ஏரியா கிரவுண்ட வந்து கேப்சர் பண்ணிட்டான். அங்க படிக்கல ஒரு ஸ்டேஜுக்கு மேல முடியல அவனால. பிக்கப் பண்ணிட்டே இருக்கான். இவனுக்கு இங்க ஒரு பாயிண்ட் இலக்கிய ஆரம்பிச்சிருச்சு ப்ரோ. அவன் கூட எல்லாம் ஓட விட்டுக்கிட்டே இருப்பான் ப்ரோ. அவன் கூட எல்லாம் ஆடவே முடியாது. அடிச்சாரவங்களாம் அவன் கூட ஆடவே முடியாது. ரெண்டு ரெண்டா ஓட விட்டே படிக்கல் இன்னைக்கு சோலி முடிச்சிருச்சு. அவன் இன்னைக்கு படிக்கல் நல்லா பிரகாசமா தானே ஆரம்பிச்சான். போக போக அவனால பால சுத்த முடியல, மூச்சு வாங்குது அவனுக்கு. என்ன பண்ணுவான் அவன்?
ஸோ அதான் லைக் டிம் டேவிடோட கேட்ச் வந்துட்டு சரியான கேட்சரா. இங்கெல்லாம் அப்படியே அமைதியாயிட்டானுங்க. கேட்ச் பிடிச்சோன்னு என்னடா அது கேட்சா அப்படிங்கிற மாதிரி சரியான சூப்பரா பிடிச்சா. அதுக்கப்புறம் வந்துட்டு ரஹானேவோட கேட்ச் பாத்தியா, இவன் பட்டி தரத்தை எடுத்தானே பிடிச்ச கவர்டர்ல போட்டு அமைக்கிட்டான். அது அவன் கேட்ச் அவனே விட்டுட்டான். பாலே வந்து அவன் நெஞ்சு மேல இருந்து லாக் ஆகிடுச்சு. எங்க கேப்டன் பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்தா அடி, இல்லன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. ரொம்ப நான் பெரிய தடாலடி ஃபீல்டர் கவர்ஸ் அடிக்கிறானுங்க. பால் ரொம்ப ஃபோர்ஸாலாம் போட போறேன் அடிக்கிறது எல்லாமே ஸ்லோவா தான் போது. அதை ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் ஏதாச்சும் டிஃபெண்ட் பண்ணி கூட பரவாயில்ல. அதுதான் ஒன் செகண்ட் ஆவரேஜ் ஃபீல்டர் ப்ரூவ் பண்றான். இன்னைக்கு இந்த பாயிண்டே நான் பேசணும் தான் வந்தேன். இன்னைக்கு கேகேஆரோட கேவலமான ஃபீல்டிங் ப்ரோ. சத்தியமாலுமே சுதா நீ நல்லா நோட் பண்ணா. ரெண்டு பேருமே அப்படிதான் இருந்தாங்க. பெத்தல் ஒரு கவர்ஸ்ல அடிப்பான்டா, கோலோட கைக்கு தான் போவோம். கையை தாண்டி ஒரு ஸ்டெப்பு தான், ஆனா கையை லேட்டா நிட்டுவான். இதே மாதிரிதான் நீ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படிதான் அடிச்சு. விராட் கோலி ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு ஃபிளிக் அடிப்பான் 4ல ஃபர்ஸ்ட் பாலே. அதுவும் வந்துட்டு அவன் காலுக்கு பக்கத்துலேயே தான் போகும். அழகா மிஸ் ஃபீல் பண்ணுவானுங்க, 4 போகும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீல்டிங் மிஸ்லாம் பண்ணியிருந்தானுங்க. ரெண்டு டீமே இன்னைக்கு அப்படிதான் இருந்தானுங்க. ஆனா ஏன்டா சுதா ஆர்சிபி காட்டிலும் கேகேஆர் ரொம்ப மோசமா இருந்தானுங்க. ஆமா ப்ரோ. விராட் ஏன்டா இன்னைக்கு செஞ்சுரி அடிச்சு செலிப்ரேஷனே பண்ணல? நாங்க ஃபைனல்ஸ் கப் அடிச்சிட்டு கப்பை இப்படி தூக்கி காமிச்சு ஆனா சிங்கிள் ஓவர்ல செலிப்ரேட் பண்றீங்க ப்ரோ. அவன் கோலிக்குமே ஒரு ஸ்டேஜ்ல கொலாப்ஸ் ஆகும் ப்ரோ. நான் அங்க இருந்து என்ன பண்றேன், தினேஷ் கார்த்திக் சொல்லிட்டே இருக்கான் குட் ஆஃப் மேன் அடி. அவன் நீங்க வெளியில இருந்து என்ன சொன்னாலும் அவனுக்கு என்ன தோணுதோ அதான் ப்ரோ ஆடுவான். அவன் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டான், இவனுங்க வந்து கடைசி முடிக்க நின்னு அடிச்சு கொடுத்துட்டு தான் போறோம்ட்டு. அவன விராட் கோலி ஒரே மைண்ட் செட் வந்துட்டான் ப்ரோ. இல்ல பழைய கோலிய சார்ஜ் எடுத்துடணும், எவனும் நிக்க மாட்டானுங்க, நம்ம நின்றாதான் மேட்ச்ன்றது தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. நின்றுறான், நான் என்னவோ பண்றேன் நீ நின்றோன்ற கதையில தான் நிக்கிறான். அவனுக்கு ஏத்த கொஞ்சம் கிரவுண்ட் டைமென்ஷன் பெருசா இருந்துச்சா ஓடி பண்ணிட்டான். உண்மைதான் சுதா. இப்ப உங்க டீம் மிடில் ஆர்டர் பயங்கரமா சொத போறீங்கடா. பயங்கரமா வந்துட்டு முன்ன மாதிரி இல்ல, லைட்டா கொஞ்சம் ஆட மாட்டேங்கிறாங்க. ஒண்ணுமே இல்ல ப்ரோ. பட்டிதார அழகாக அனலைஸ் பண்ணிட்டானு ப்ரோ. ஷார்ட் பால் போட்டா விக்கெட் கொடுத்தா பவுன்சர் போட்டா மாட்டிக்கிறான்ற கதை கிட்டத்தட்ட 3 ஷார்ட் பால் பிளேஸ் பண்ணானுடா பட்டிதருக்கு. 3 பால்ல 1 பால் கூட தலையை டச் பண்ணவே இல்லை. 1 பால் வைடு, மீதி 3 பால் வந்துட்டு டச் பண்ணவே இல்லை. 1 பால் தலையை 1 பால் உள்ள போனுச்சு. ஆனா செம்மையா பிளேஸ் பண்ணானுங்க. என்ன ஸ்பின்னா கொஞ்சம் கண்ணு அவனுக்கு அந்த ஹோம்லேண்டர் மாதிரி ரெட் கலர்ல ஆயிடுது பட்டிதருக்கு. சுத்துன்னு சுத்தலாம் மாட்டான். ஒண்ணு வெளியில இல்லைன்னா அவுட். அது கரெக்ட் தான் ப்ரோ. ஒரு ஸ்பின் எதுல ஸ்பெஷலா இருக்கணும் அதை தான் போட்டு அடிக்க முடியும். கரெக்டா ஸ்பின் வந்தோடனே டேக் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு காட்டான சைன் பண்ணிருக்கானுங்க. அங்க சந்தோஷமா இருந்தா அப்புறம் ஜேமி அவுட் ரூல்ட் அவுட்ன்றானுங்க. ஆமா ஜேமி அவுட் ரூல்ட் அவுட்னு இல்ல, இன்ஜூரின்னு போயிருக்கான் யூகே. தெரியல கஷ்டமா. ஏன்னா அடுத்து அதுதான் சிவம் தூபே இருக்கார்ல. நான் இப்ப பத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கேன். ஹர்திக் பாண்டியா கொடுத்து சிவம் தூபே வாங்கிக்கிறான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல. அவனாச்சும் எடுத்துக்கிறேன்னா அதுவும் கேட்க மாட்டேங்கிறான் பத்து. ப்ரோ இவன் நான் பெருசா ஃபாலோ பண்ணதில்ல ப்ரோ. இந்த மேக்னில் ஹார்ட்லின் வரணும் இவனை ஃபாலோ பண்ணதுல இன்னைக்கு எடுத்தான் பாக்குறேன். என்ன மாதிரி அடிக்கிறான் ப்ரோ, கடந்துட்டு சரியான சுத்துறான் ப்ரோ. நீங்க இவ்வளவு ஹைப் குடுக்குறீங்கல்ல, ஆனா ஃப்ளம்மிங் நடந்துற சரி இதெல்லாம் பார்த்தாச்சு ஏதாச்சும் ஆட பயன் பார்த்தா பண்ண மாட்டானுங்க. அதனால ஆனா நம்ம என்னதான் அடிச்சாலும் கடைசியில வந்து அந்த பக்கத்துல போய் தான் சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு கௌதம். ஆமா அது அப்படிதான் சுதா. அதுக்கு காரணம் அவர்தான். அதாவது இன்னொன்னு நான் இந்த இடத்துல சொல்றேன்டா, சிவம் தூபே வந்து ஃபார்முக்குலாம் வரல. இந்த 2 6 மூலமா மார்க்ரம் போட்டதுனால அது 6ஆ கன்வெர்ட் ஆச்சு. நான் இப்பவே அதான் ப்ரோ சொல்றேன். அது நாங்களே அவன் அடிக்கல, இவன் போட்டு கொடுத்தா. நானு அவன் 6 அடிக்கலாம், அவன் இன்னும் 2 வைடுல ஒரு நோ பால் போட்டிருப்பான் மார்க்ரம். அதெல்லாம் வந்துட்டு பிரச்சனையே இல்ல. மும்பைல நேத்து போட்டாங்களே இந்த மாதிரி. சரி அவன் அன்னைக்கு 10 பால் போட்டாங்க. அவன் பாவண்டா. அவன் சின்ன அவன் அந்த இடத்துல அவளை கண்டென்ட் பண்ணது பெருசு. எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா ஷெஃபோட விக்கெட் எடுக்காம இருந்திருக்கலாம் புவனேஷ்குமார். எனக்கு அதான் சந்தோஷமா இருந்துச்சு. சரி அவுட் ஆயிடுறா அப்படின்ட்டு. புவனேஸ்வர் குமார் வந்து அந்த கவர்ஸ்ல ஒரு 6 அடிச்சான் பாரு, சரியான 6. ஆனா சுதா நானும் வந்துட்டு லைக் மேட்ச் வின் பண்ண உடனே இளங்கோ வந்திருக்கான். இளங்கோலாம் போன தடவைலாம் வந்துட்டு ஒரே பிளாஸ்டா இருந்தான். ஆனா செம சந்தோஷமா இருக்கா அவங்க மூஞ்செல்லாம் பார்க்கவே. எனக்கு பிரதாப் நான் வந்துட்டு அங்கிருந்து கால் பண்றாரு. கால் பண்ணி என்ன கௌதமே மேட்ச் பாத்தியா, விராட் எத்தனை பாலுக்கு எத்தனை மேட்ச் பார்க்கல அப்படின்னு பாத்துட்டே தான் கேக்குறாரு. 60 பாலுக்கு 100 அடிச்சிட்டானா அப்படின்னு. 60 பாலுக்கு 100 அடிச்சிட்டானா, அப்ப 100 பாலுக்கு 100 அடிக்கல அப்படிங்கிறாரு. டைக்ரேட் பத்தி நம்ம பேசுவோம்ல, அதுக்கு நம்ம கிட்ட சொல்றாரு. நான் நல்ல இன்னிங் தான். அதாவது நாங்க எப்படி ஆடினாலுமே நாங்க ஆடுற இன்னிங்ஸ் வந்து மேட்ச் வின் ஆகிறோம்.
நம்ம எப்படி அந்த பக்கம் நம்ம எப்படி இல்ல ப்ரோ, பழைய கோலி சார்ஜ் எடுத்த கேம்ஸ் எல்லாம் பாத்திருக்கீல, அங்க இருந்து ஒரு விக்கெட் தான் போயிருக்கும். 90 ரன் 50 பால் தேவைன்ற போது என் தலைமை அப்பதான் ஆடிட்டு இருப்பான். 49 ரன் 40 பால் அப்படின்னு ஆடிட்டு இருப்பான். அவன் எத்தனை கேம் அவன் அந்த மாதிரி இன்னைக்கு ஆடிலாம் தோத்துருக்கான் தெரியுமா? இல்ல ப்ரோ, இப்போ அப்படியே டோட்டலா கொஞ்சம் இது மாறி வந்து இன்னைக்கு நான் சரண்டர் ஆயிடுறேன், ஒத்துக்கிறேன். இன்னைக்கு நான் ஓப்பனா சொல்றேன் சுதா, ஸ்டார்டிங்ல உங்க ஆள் விக்கெட் விழுந்தாருன்னா இன்னைக்கு ஜோக் காட்டியிருப்பீங்க, நீங்க சீரியஸாவே ஜோக் காட்டியிருப்பீங்க. ஏன்னா சுனில் 3 ஓவர் பெண்டிங் இருந்துச்சு, அவன் ஜிதேஷ் சர்மா அடிச்சிருப்பான்டா, சூப்பரா அடிப்பான் ஜிதேஷ் சர்மா. அவன் தான் சொல்லியிருக்கான்ல என் டீம் கொலாப்ஸ் ஆகணும், நான் வந்து முடிச்சு கொடுக்கணும். இல்லடா அவனே கொலாப்ஸ் ஆகிட்டானுங்க. இல்ல என்ன தெரியுமா ஒரு பண்ணு, இந்த மேட்ச்ல வந்து ஜிதேஷ் சர்மா ஹீரோ வரதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தானுங்க. இன்னும் 10 ரன் தான் பா, நீ போய் சுத்திட்டு அடிச்சு இதுலயாச்சும் பேர் வாங்கிக்கோ அப்படின்னா, அந்த நாய் அதையும் யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு மேல என்னடா பண்ணுவானுங்க, சிரிப்பா இருந்துச்சு அவன் பண்றத பார்த்தா. ஆனா பரவாயில்ல, அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவனே வந்துட்டு வேணா செருப்பு கழட்டி அடிச்சுக்கோ அப்படின்னா வேணாம். அடுத்த மேட்ச் ஸ்பென்சர் ஜான்சன் ஆடினான்ல, நான் இப்ப அதான் ப்ரோ சொல்ல வந்தேன், ஸ்பென்சர் ஜான்சன் தான் ஆடுவோம் கன்ஃபார்ம். நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மேட்ச் தான் போவோம் அவனுக்கு பவுலிங். ஒன்னு சொல்லுவேன், ஆனா எல்லாம் கடிப்பானுங்க. ஜக்காரி ஃபோக்ஸ்ன்றவன ஒரு மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சார் அந்த நெட்ஸ்ல மட்டுமே பவுலிங் போட்ட மாதிரி பிக்சர் வந்துட்டு இருக்குமே, அவர் தானே ப்ரோ? வாய்ப்பே கொண்டே வர மாட்டானுங்க சொல்றேன் ப்ரோ. தலைவன் முகேஷ் சௌத்ரி இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ப்ரோ. அவன் இல்லைன்னா தான் ப்ரோ நான் வருத்தப்படுவேன். வாய்ப்பே இல்லடா. லைக் சுனில் கூட சொன்னான், ஆனா வந்துட்டு சும்மா வந்துட்டு அந்த சன்ரைசர்ஸ்ல ஒரு மேட்ச் நடக்குதுல சேப்பாக்கு, எல்எஸ்ஜி கூட மேட்ச் சப்போஸ் வின் பண்ணிட்டானுங்கன்னா தோனி வந்துட்டு சும்மா ஒரு அப்பியரன்ஸ் மட்டும் காட்டிட்டு ரிட்டையர் ஆயிடுவான் அப்படின்னாங்க. ஆனா என்ன அவன் சொல்றது கரெக்டா தான், எப்படி வேணா நடக்கும். அவரை பார்த்தா தெரியும்டா எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு ஒண்ணுமே தெரியாது. திடீர்னு அப்படியே டிசப்பியர் ஆயிடுவாரு, ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவ்வளவுதான். நீங்க நல்ல ஃபேர் அவுட் ஃப்ரைடே மேட்ச் ஜெயிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், எழுதி வச்சுக்கலாம் நமக்கு சீல் ஸ்பாட். எப்படி அடுத்த 2 மேட்ச் எப்படி சேப்பாக்க ஜெயிச்சிருவானுங்க எஸ்ஆர்எச். சத்தியம் விட மாட்டானுங்க, முக்கிய மோதியாச்சு ஏதாச்சும் பண்ணி ஜெயிச்சிருவானுங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எச் மேட்ச் ஒரு ஓவர் இருக்கு ப்ரோ, எஸ்ஆர்எச் மேட்ச் வின் பண்ணிடுவானுங்க தான் தோணுது. ஆனா ஜிடி தான் கொஞ்சம் கஷ்டம். ஜிடி மேட்ச் தான் டவுட்டாவே இருக்கு. கௌதம் ஹோப்லாம் இல்ல, ஆப்பு தான். கரெக்ட் தான். நாங்க வந்துட்டு ஸ்டார்டிங் 3 மேட்ச் தோத்துட்டு அடுத்து 8க்கு 6 ஜெயிச்சிருக்கோம். சோ அதனால வந்துட்டு எனக்கு எப்பயுமே நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஹோப் இருக்கு உள்ள வந்துருவானுங்க. என்னன்னா ப்ரோ, ஸ்பென்சர் ஜான்சன் நெக்ஸ்ட் மேட்ச் ஆட வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவ்வளவுதான் ஆட வைப்பானுங்க. எக்கானா ஸ்டேடியம் நல்லாவே தெரியும், ஃப்ரெண்ட்லி பவுலிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ். அங்க இருந்து போட்டு ஒரு 2-3 விக்கெட் எடுத்து பாமுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அதே ஒரு அந்த கான்பிடன்ட்லயே வந்தாலே போதும். அடுத்த எஸ்ஆர்எச் மேட்ச்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடலாம். பாப்பா என்ன நடக்குதுன்னு பத்து சொல்லு. அவர் பேசவே மாட்டேங்கிறாரு. அதுதான் அவன் இப்பெல்லாம் பேசுறது இல்ல, ரொம்ப அமைதியாயிட்டான்டா. அவனுங்க டீமே அமைதியானதுனால அவரும் அமைதியா ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு மயான நிலையில இருக்காங்க. ப்ரோ ஹர்திக் எல்லாம் நெட்ஸ்ல இது பண்ணிட்டு இருந்தானே, ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தானே. ஹர்திக் வந்துட்டு டீம் கூட பிராக்டிஸ் எடுக்காம தனியா வந்துட்டு பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கானாடா. ஏன்டா ஒதுக்குறீங்க? ஒரு சக மனிதனை அந்த மாதிரி ஒதுக்கவே கூடாதுடா டீம்ல இருந்து. தனியா ஆரா கிரியேட் பண்ணிட்டு இருக்காரா? அந்த ஸ்டோரியில கூட அந்த ஐஸ்கிரீமோட இது இருக்குல்ல, எமோஜி ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அத போட்டு ஆரா ஃபார்மிங் பண்றாரு. ஈகிளோட இது போட்டிருந்தா ஸ்டோரியில, ஈகிளோட இது ஐஸ்கிரீம் ஒண்ணு இல்ல ப்ரோ. இவனுங்களே தான் ப்ரோ சேர்ந்து முடக்கி உட்கார வச்சிட்டானுங்க ப்ரோ. இந்த கூட இருக்க சக மனிதர்கள் தான். இந்த ஆட்டிடியூட்ல ஆகாது ப்ரோ. இந்த ஆரா ஃபார்மிங், இந்த ஆட்டிடியூட் கீழே விழுந்தா கூட எந்திரிக்கிறது கூட ஆரா ஃபார்ம் பண்ணோம்னா ஆகாது ப்ரோ. வாழ்க்கைக்கே ஆகாது, கேமுக்குன்னு இல்ல. இதெல்லாம் வேண்டாம் ப்ரோ. நீ சொல்லு ப்ரோ, அவன் இருந்த வரைக்கும் அங்க எவன் ப்ரோ பெர்ஃபார்ம் பண்ணா? மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா இருந்த வரைக்கும் அவனே பெர்ஃபார்ம் பண்ணல ப்ரோ. அவன் கேப்டனா இருந்ததுல சிஎஸ்கே கூட ருத்ராஜ் பெர்ஃபார்ம் பண்ணல. அங்கிட்டு இருந்து மிச்சம் இருக்க 10 பிளேயர் தான் பெர்ஃபார்ம் பண்ணானுங்க. அப்படி இப்படி மோதிதான் மோதி வந்துச்சு கேம். இன்னைக்கு ரஹானேயோட மைண்ட் செட் எப்படிதான் ப்ரோ இருந்துச்சு? நான் ஏதாச்சும் எசகபஸ்கா பண்ணிட்டு மென்டல் ஆகி ஜெயிலுக்கு போக போறேன். அவன் கேமரா கிரீன்லாம் டென்ஷன் ஆயிட்டானே. ஒரு ஓவர் த்ரோ ரன் அவுட் மிஸ் பண்ணானுங்க பாருங்க. பிளான் பண்ணி எல்லா இடத்துலயும் ஃபீல்ட் செட் பண்றான் ப்ரோ. எல்லாத்தையும் விடுறானுங்க ப்ரோ. வந்த அவன் எரிச்சல் தானே அவன் கிரீன் நினைப்பான், ஓத்தா இந்த மாதிரி ஒரு ஃபீல்டிங் செட் வச்சு இந்த லட்சத்துல நான் பவுலிங் போட வரலன்னு கம்ப்ளைண்ட் வேற போட, அங்கிட்டு கேட்ச் ரன் அவுட் மிஸ் பண்றீங்க, இதுக்கு மேல என்ன பண்ணுவோம்?
அவன் கிரீனே ரொம்ப நாள் கழிச்சு ஃபார்முக்கு இப்பதான் வந்திருக்கான் ஆல்மோஸ்ட். அவன் வந்த உடனே இந்த மாதிரி பண்ண உடனே அவன் அந்த இந்த கேட்ச் விட்ட உடனே அவன் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டான்டா. அவன் என்னடா இது ஒரு குழந்தை அன்குல் ராய் மிஸ்ஃபீல் பண்ணிடுவான். ஆக்சுவலி இது விக்கெட் ஆற சான்ஸ், ரன் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் கத்துவாங்க அந்த கையை கையை நம்ம த்ரோ கரெக்டா பண்ணியிருந்தா விக்கெட் அது, அதையும் மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு 3வது ரெடி ஆயிடுச்சு. கொல்கத்தா வந்துட்டு எலிமினேட்டர்னு நினைக்கிறேன். அபிஷியலி இல்ல, பட் அபிஷியலா ஆகல. அந்த சிம்பிள் வந்து அநேகமா ப்ளூ கலர் ஜெர்சிக்கு மட்டும் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்சிலோனா எஃப்சில ஒருத்தர் ஜெர்சி போட்டு வந்து ஜோக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் தான் இப்ப அபிஷியல் எலிமெண்ட் ஆயிருக்காங்க. கேகேஆர் அவ்வளவுதான்டா ஆக்சுவலா. என்ன பது கூட்டு சேர்க்கறியா? தள்ளி நில்றா பது. எப்படி எப்படி இருந்தவனுங்க இப்ப இப்படி பாக்க விடுறா. இன்னைக்கு மேட்ச் பத்தி பேசுங்கடா. நல்ல நல்ல டீம் வச்சிருக்கானுங்கடா. ஆனா நல்ல டீம் வச்சுட்டு இப்படி உதப்படுறது வந்து இவனுங்களாதான் இல்ல சுதா. லைக் வந்துட்டு ப்ரெடிக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்த எல்லா ப்ரெடிக்ஷன்லயுமே மும்பை தான் இருந்தாங்க. மும்பை தான் டாப். அஸ்வின் எல்லாம் சொன்னாரு 6 5 இல்ல 6. இப்பயுமே அவனுக்கு ஸ்குவாட் அப்படியே எழுதுங்கண்ணே. ஆன் பேப்பர்ல பாக்க பயங்கரமா இருக்கும். ஆமா, அப்படியே இங்கிட்ட வந்தோம்னா பக்கு மாதிரி இருப்பானுங்க. அஸ்வின் மும்பை அவங்க நம்பினதை விட அஸ்வின் ரொம்ப நம்பினான். இந்த ஸ்டேஜ்ல இருந்து வந்துருவானுங்க. தலைவன் வந்துட்டு இந்த கிரிக்கெட்ல வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு குரூசியல் சேஞ்ச் எல்லாம் தலைவன் பயங்கரமா பண்றான் அஸ்வின். அவனால இங்க நிறைய சேஞ்சஸ் நடக்குது. அவனோட சஜஷன் கேட்டு போய் சிஎஸ்கேல மாத்துறானுங்க தெரியுமா ஸ்குவாட். அவன் சீரியஸாவே பத்து சொல்றேன் ப்ரோ. சும்மா அந்த என்ன மெதக்கர்ல கையை விட்டு பண்ற மாதிரி ப்ரோ. அந்த பீடாக் தான் ப்ரோ எப்பயுமே என்ன பண்ணிடுவான், முதல்ல வாயை விட்டுருவான் ப்ரோ. ஆக்சுவலா வந்துட்டு பீடாக் வந்துட்டு வேற லெவல் ஒரு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் ப்ரோ. நிறைய கோச்சிங் உனக்கு தெரியாமலாம் இருக்காது. சவுத் ஆப்பிரிக்காவோட கோச் அவர் தான் சொல்றேன். சவுத் ஆப்பிரிக்கா தான் ஆர்சிபிக்கு அவன் அனலிஸ்டா இருந்தான். அதான் சொல்றேன். நானும் சொல்றேன் அவன் முன்னாடி வாயை விட்டு இதான் ப்ரோ சொல்லுவான். அவன் சொன்ன போது எல்லாம் கடிப்பானுங்க. ஆமா ஆமா. அது ஒர்க் ஆனவனே இவன் என்ன பண்ணா அஸ்வின் அவனும் சேர்ந்து கூட சேர்த்து மணி அடிக்க ஆரம்பிச்சிருவான். அதேதான் எக்ஸாக்டா அதான் நடக்கும். ஏன்னா பீடாக் ஃபர்ஸ்டே சொல்லிடுவாரு. ஆனா அப்ப நம்ப மாட்டானுங்க. ஆனா பீடாக் சொல்றதுதான் நடக்கும். அதான் நடக்கும். ஆனா சுதா எனக்கு சத்தியமா உன்னை பார்க்க ஹாப்பியா இருக்கடா. செம்ம ஜாலியா இருக்கடா நீ. ஆமாடா ரொம்ப ஜாலியா இருக்கேன். ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆகுது பார்க்கும்போது. சரி மச்சி, நாளைக்கு கருப்பு ரிலீஸ், இன்னைக்கு தலைவன் செஞ்சு என்னடா ஏதோ இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஆமாடா. அப்ப அது ஏதோ ப்ரொடியூசர் கவுன்சில்ல ஏதோ பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. தியேட்டர் ஓனர்ஸோட ரிலீஸ் பண்ணிடுவானுங்க. நான் வர 9 மணிக்கு காலையில ஷோ பார்த்துட்டு சொல்றேன். இன்னும் எஸ்பிஆர்ல எல்லாம் டிக்கெட்டே ஓபன் பண்ணல. எஸ்பிஆர் இங்க நான் ரோகிணில புக் பண்ணிருந்தேன். இப்ப போய் புக் மை ஷோல போய் பார்த்தா அந்த ரோகிணி. நானும் தியாகராஜால புக் பண்ணிருந்தேன். ஆனா ஷோ வந்துட்டு காட்டல. ஆனா நமக்கு புக்கிங் இது அப்படியே தான் இருக்கும். சோ அது பிரச்சனை இல்ல. மார்னிங் ஓடுச்சுன்னா நம்ம போய் பாத்திரலாம். இல்லன்னா ஆக்சுவலா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா தியேட்டர் சைட்ல இருந்து 30% வந்து சில தியேட்டர்ல சொல்லியிருக்காங்க. ப்ரொடியூசருக்கு வந்து ப்ரொடியூசர் கவுன்சில்ல இருந்து 70% ஷேருக்கு சொல்லியிருப்பாங்க போல. சில தியேட்டர் சைட்ல இருந்து இப்ப வந்து 35% கேக்குறாங்க. அது டிஃபால்ட்டா இருக்குதானே. அதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிடுவானுங்கடா காலையில உள்ள. பாப்பா என்னன்னு சொல்லிட்டு மறக்காம போய் நாளைக்கு எல்லாம் கருப்பு பாருங்க. நேத்து வீடியோல சொன்னேன் ஒருத்தர். நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் போவேன். அது வரைக்கும் யாரும் ஸ்பாயில் பண்ணாம இருக்க கதையை ஸ்பாயில் எல்லாம் பண்ண மாட்டோம் ப்ரோ. இது நம்ம கிரிக்கெட்டை பார்த்தானே பேசுறோம். நல்லா இருக்கும். திடீர்னு தவணைடுவோம், அப்புறம் சூர்யானா வருவாரு, அப்புறம் கருப்படத்துக்கு போயிருவோம். சரி, ஓகே ப்ரோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். சுதா பார்க்கலாம். சுதா அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த ஆர்சிபி மேட்ச் வந்துடு. சிஎஸ்கே மேட்ச்க்கும் வரேன். நாளைக்கு பாருங்க கம்பேக் மும்பை இந்தியன்ஸ் இருப்பானுங்க. நம்புறேன். ஈசாலா கப் நம்தே இல்ல நம்து. ஓகே சுதா, இந்த வீடியோட கண்டிப்பா இருக்கும். நான் ஃபைனல்ல யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிக்கோ. சரி சுதா, தெரிஞ்சிரும். சரி பது, பாய்டா. பாய்.